சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் இதை பற்றி கூறுங்கள் சார். இது எப்படின்னா எவ்வாறு செயல்படுகிறதுன்னு தெரியணும். இப்போ நீ ஒரு பெரிய ரவுடி, ஆனால் ஒண்டியால் எதையும் செய்ய முடியாது. நீ என்ன பண்ணுற, என்ன கூட வச்சுக்கணும், இன்னும் 2 பேரையும் சேர்த்துக்கின்னு எனக்கு ஒரு வேலை வைக்கிற, அவருக்கு ஒரு வேலை வைக்கிற, அவருக்கு ஒரு வேலை, 3 பேர் 3 வேலை செய்யணும்னு வரும். 3 பேரும் போய் எதோ கொள்ளை அடிக்கிறோம், திருவிடுறோம், எதோ பண்ணி எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே நீ என்ன பண்ணுற, நீ உனக்கு தேவையான எடுத்து எனக்கு கொடுக்குற. அப்போது இந்த ஒரு திருடம் போகிறான், சித்தன் சொல்லுது ஒரு திருடம் போகிறான் அப்படின்னு, புத்தி சொல்லுது வானாப்பா நல்ல மனுஷன் அவர் அப்படின்ட்டு, அகங்காரம் சொல்லுது நீ செய்கிறியா பிடுங்குறியா நான் போய் பிடின்னு வரேன் அப்படின்ட்டு. இந்த 3 செயல்களையும் செய்யறதால இந்த மனம் நிரந்தரமாக வாழுது. இந்த 3 பேர் சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 3 இல்லைன்னா மனத்துக்கு அங்கே வேலை கிடையாது. அப்போது இந்த ஞானத்தில், அதனால தான் ஆன்மீகத்தில் சொல்கிறது அகங்காரத்தை அழிச்சிடு. அகங்காரம் அழிஞ்சா சித்தம் புத்திக்கு வேலை இல்லைங்க. வேலை இல்லாத போது மனம் என்ன பண்ணும், ஐயோ இவ்வளோ நாள் இவ்வளோ அட்டீவ் பண்ணிட்டோம், கண்டம் வந்து நம்மளை வெட்டுவான், நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லை, அது எங்கேருந்து வந்து தான் அங்கே போய் சேர்ந்துடும். அது ஆன்மாவிலேருந்து வந்த பொருள், ஆன்மாவோட இணையும் போது ஆன்மா கடவுளோட இணையம், இதுதான் முக்தி மோட்சம் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி இணைக்கணுமா, இதுதான் அதனுடைய செயல். சித்தம், புத்தி, மனம் எங்கே இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அது என்னவா இருக்குதுன்னு யாராலும், இப்போ மூக்கு இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, வயிற்றுல குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, கல்லீரல், இவ்வளோ பொருள் இருக்குது. இதில் மனம் என்னவா இருக்குது, எவன் கண்டுபிடிச்சான்? ஆனால் உலகம் உள்ள மனம் 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 பேசுகிறான், எவன் கண்டுபிடிச்சான்? மனசு கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துலேயும் சந்தோஷமாகறேன், கஷ்டமாகறேன், ஏதோ ஒன்று சொல்லி ஆனால் மனசை பற்றி பேசுவான். அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள? ஒன்றுமாவும் இல்லை. மனம்ன்றது ஒன்று கிடையாது, ஆனால் இருக்குது, ஏக்குது, இயங்குது. அப்போ அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிராக இருக்குது. இது ஏன் எல்லாத்துக்கும் உயிர் ஜீவராசின்றோம், நமக்கு மட்டும் மனுஷன்னு சொல்கிறோன்னா, உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது அந்த உயிர் என் மனமாக மாறுது. இது எப்படின்னா, ஒரு ரவை வாங்கிட்டு வந்து வச்சுங்கிற, அதுக்கு பேர் என்ன? ரவை தானே சாமி. ஒரு கடாயில் கொட்டி போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு கேசரி போட்டுனா அது பேர் என்ன? கேசரி. அது ரவை தான், ஆனால் பேர் மாறி போச்சு. வெங்காயம் பச்சை மிளகா போட்டோன்னா உப்புமாவா மாறி போடும். அப்போது அது எதெல்லாம் அது கூட சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அது வடிவெடுக்குது. அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அது செயல்புரியுது இல்லையா? அப்போது இனிப்பான வடிவு கேசரியாக மாற்றுனா எல்லாருக்கும் இனிப்பான செயலை செய்யுது. காரமான உப்புமாவை மாதிரி ஆச்சுன்னா எல்லாரும் வெறுக்க ஆரம்பிக்குது. ஒரே பொருள் தான், அதனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடு ஆகுது. அதனால தான் சொன்னான் மறைஞ்சிருந்தே விளையாடும் மனசாட்சியே இல்லையா? அப்போ அந்த மனசுன்றது எங்கே இருக்குதுன்னா உள்ளங்கால் கட்ட விரல்லேருந்து உச்சி வரைக்கும் இருக்குது. அந்த மனம்ன்றது உச்சி வரைக்கும் இருக்கிறதால தான் உணர்வுகள் இருக்குது. மனம் எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் பாரிச வாழ்வுன்னு ஊந்து போயிடும். இப்படி இருந்து ஏற்குதுமா எவ்வளோ விஷயங்கள் பற்றி மனசு பெரிய தொல்லமா அது. மோன நிலை என்றால் என்ன சுவாமி? அது எப்படி இருக்கும்? அதனுடைய பயன்கள் என்ன? யாருக்குமே ஒத்துக்காத விஷயத்தெல்லாம் செய்யறது மோன நிலை. மோன நிலை ஆமாம், எல்லாருக்கும் ஒத்துக்கிறது செய்யறது அறிவு நிலை. இவ்வளோதான் வித்தியாசம். 2 நிலை தானே. ஒன்று மூட நிலையாக இருக்கணும், இல்லை அறிவு நிலையாக இருக்கணும். யார் பார்த்தாலும் வெறுக்கிறது மூட நிலை, யார் பார்த்தாலும் விரும்புவது அறிவு நிலை. இவ்வளோதான் மோன நிலைன்றது. அதுதான். ஆமாம். உங்களுக்கு தெய்வங்களுக்கு மூல மந்திரங்கள் எங்க யாரால சொல்லப்பட்டது? ஒரு மந்திரமும் கிடையாதும்மா, மௌனமே மந்திரம். நிறைய கோயில்ல வந்து மந்திரங்கள் சொல்ல, அது சொன்னாதான் ஜனம் போவோம், இல்லைன்னா ஒன்றும் போக மாட்டான். ஒரு கோயிலை கட்டிவிட்டு அங்கே சிலையே இல்லைன்னா அவனை போவானா? சிலை வச்சா தானே போவான். ஆனால் சிலை பேசுதா? அதை தான் சிவவாய்க்கர் சொன்னார். நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனுக்கு மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கிறாரு, கடவுள் உனக்குள்ள இருக்குதடா. அது எப்போது பேசுச்சாடா? அதுக்கு போய் அந்த கோயிலை சுற்றி சுற்றி மொன மொன மொனானிக்கின்னு வரிய அந்த மந்திரம் எப்போ சாமியாடா சொல்லி கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு.
சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்றார். நட்டக்கல்லை சுற்றின்னு பேசுறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னு கேட்குறாரு. இது என்னடா இது? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கொசவங்கிட்ட சூளையில வச்சு சுட்ட சட்டிக்குது இல்லை, அதில் தண்ணி ஊற்றினேன்னா அந்த தண்ணி அப்படியே இருக்கும். ஆனால் அந்த சுடாத சட்டி பச்சை சட்டியில் தண்ணி ஊற்றினேன்னா தண்ணியும் இருக்காது, சட்டியும் ஓண்டி போடும் இல்லை. அப்போ ஊற்றின தண்ணியை அது இழுக்கிற சக்திக்குது, இதுக்கு இழுக்கிற சக்தி இல்லை. அது மாதிரி உடைச்ச கல்லில் உணர்வு இருக்குதாடான்னு கேட்குறாம்மா. சொல்லிப்பட்டு சொல்கிறான். ஒரு கல் எத்தனை வரட்டா சாமி சிலைன்னு சொல்லிட்டு ஊந்து ஊந்து கும்பிட்ற, இன்னொரு கல்லை வாசிப்படியில் போட்டு நல்லா மழங்க மெரிக்கிறிய, இதில் எந்த கல் நல்ல கல்லுடான்னு கேட்குறான். என்ன பதில் சொல்கிறது? ரொம்ப சிக்கல்மா. அது உள்ளே பூந்துட்டீங்கன்னா மண்டை பிச்சுக்கணும், அப்படி இருக்குது. ரிக்வேதத்தில் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளதா சாமி? ஒரு விஷயமும் கிடையாதுமா, எந்த வேதத்துலையும் கிடையாது. உன்னை அறியணும். உன்னை அறிஞ்சால் உனக்கு பலன் உண்டு. ரிக்கு வேதம், இஜர் வேதம், அதர்ம வேதம், எந்த வேதம் அறிஞ்சாலும் உனக்கு ஒரு பயனும் கிடையாது. உன்னை அறிஞ்சால் மட்டுமே உனக்கு பயன். அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுங்க, உங்களை தேடுங்கன்றது. கடவுளை கூட தேடாத. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் கடவுள் தெரியும். நீ யாருன்னு தெரியாத கடவுளை ஒருபோதும் ஒத்த நாளையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றது. அதனால எந்த வேதத்தை பற்றினாலும் ஒரு பயணம் கிடையாதுமா. உன்னை பற்றி படிக்கணும், அதான் உனக்கு பயன். என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார். அவர் கம்யூனிஸ்டில் இருந்தவர். அவர் எல்லா இதையும் படிப்பார், ராத்திரி பகல் படிக்கிறது தான் வேலை அவருக்கு. அவர் இட்டுன்னு வந்தாலும் அவர் இட்டுன்னு வர பயப்படுறாரு. ஏன்னா அவ்வளோ குதர்க்கமான கேள்வியெல்லாம் அவர் கேட்பார். அவர் பேர் வேலாயுதம். நான் என்கிட்ட அவர் ஒரு 3 மாதமாக அவர் ஏமாத்திங்கிறார். இட்டு போகிறேன்னா அவரும் 3 மாதமாக இவர்கிட்ட வந்து போயிடுறாரு. என்கிட்ட அப்புறம் கேட்டார், இது மாதிரி இட்டுன்னு வாப்பான்னு. இல்லை சாமி, அவர் இப்படிலாம் கேட்பார். கேட்கட்டும், எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லை அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறது நான் கேட்டுக்கிறேன். இதில் என்னப்பா குறைஞ்சி போகிறோன்னு. நான் சொல்கிறதால ஒன்றும் உயர போகிறதில்ல, இல்லை நான் கேட்கறதால ஒன்றும் தாழ போகிறதும் இல்லை. நானாக தானே இருக்க போகிறேன். இட்டுன்னு வானேன். அப்புறம் இட்டுன்னு வந்தார். நான் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து பேண்ட்லாம் கட்டி போட்டு லுங்கி கட்டினுக்கிறேன். அவர் என்ன நினச்சினார், குருவுக்கு எடுப்பு இது, பெஞ்செல்லாம் எடுத்து போட்டு உட்காருன்னு. அதனால இது குருவுக்கு எடுப்பு போடுறது, பெஞ்செல்லாம் எடுத்து போடுறதுன்ட்டு நான் சின்ன உட்காந்துக்கிறாரு. அவர் அப்புறம் உட்காந்து என்னப்பா விஷயம் சொல்லுப்பானோன்னு, குரு எங்கேயான்னு கேட்குறாரு. இவர் தான் குரு, என்ன லுங்கி இங்கேயும் கட்டிங்கிறாரு அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், என்னப்பா விஷயம்னு. இல்லை சாமி, நான் எல்லாத்தையும் படித்தேன், நான் இதை படித்தேன் அதை படித்தேன்னு. ரொம்ப சந்தோஷம்பா, எல்லாத்தையும் படித்தேன். உன்னை பற்றி எவ்வளோப்பா படித்தேன். என்னை பற்றி என்ன, உன்னை பற்றி படிக்காத உலகத்துலாம் படித்து உனக்குன்னே வரும்னு. அன்றைக்கி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அவர் தான் புக்கு எழுதின, ஒரு சரம்பாத்தால் பரம்பாக்கலாம் புக்கை. ஏன்னா சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேங்க. படித்தா என்னடா வரும்? சர்ச்சில் போய் பைபிள் படிக்கிறான், என்ன வரும்? கடவுளை பற்றி இருக்கிறத படிச்சுட்டு வருவேன். இந்து கோயிலில் போய் சஷ்டியை படிக்கிற, என்ன வரும் உனக்கு? அதில் இருக்கிற எழுத்தை படிக்கிற. இது படிக்கிறதால ஒன்றும் வராது, உனக்குள்ள தேடுறதால தான் எல்லாம் வரும். அதனால் உன்னை தேட தெரிஞ்சுக்கும் முதல்ல, அதான் உனக்கு சாத்தியம். சொல்லுமா. உபனிஷதம்னா என்ன சுவாமி? உபனிஷதம்னா இதை இப்போ சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, தீட்சை, உபதேசம், உபனிஷதம், காலட்சேபம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உபநிஷதம்னா சொல்லி கொடுக்குறது. காலட்சேபம்னா மறைமுகமாக சொல்லாமல் பகிரங்கமாக கடவுளை பற்றி பப்ளிக்கில் பேசுறது. தீட்சை, உபதேசம் அப்படின்றது இது ரெண்டுமே மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது. கடவுளை அறியறதுக்கு அந்த வழியை மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது தீட்சை. தீட்சையில் பல நயன தீட்சை, நாசி தீட்சை அப்படின்னு பல விதமான தீட்சைகள். அந்த தீட்சைகள், உபதேசங்கள் அந்த மாதிரி மறைமுகமாக கொடுக்குறது அது கடவுளை பற்றி. மீதியெல்லாம் வந்து பப்ளிக்கில் கடவுளை பற்றி பேசுறது. சொல்லுமா. நீங்கள் யார்கிட்டயாவது தீட்சை வாங்கியிருக்கீங்களா சாமி? உபதேசம் நடந்திருக்கு? இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், உன் குரு யாருன்னு. என் குருவை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சொல்கிறேன் போறியான்னு கேட்டேன். ஏன்னு சொன்னால், என்னுடைய குருமார்கள் இருந்தாங்க 2 பேர், 2 குரு எனக்கு. 2 பேருமே இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே பேசாதவங்க. ஒருத்தர் மௌன குரு, ஒருத்தர் வந்து வார்த்தையே பேச மாட்டார், பேசுவார் அவர். ஆனால் ஆன்மீகத்தை பற்றி யாருக்கிட்டுமே எதையுமே பேச மாட்டார். பொதிகை மலையாருன்னுட்டு இவங்க 2 பேர் எனக்கு குருமார்கள். பொதிகை மலையார், திருநெல்வேலிக்காரர். சொல்லுமா.
இது வந்து யாகம் செய்யும்போது குடத்துல வந்து நீர் வச்சு பூஜை பண்றாங்க இல்லைங்களா, அது எதனால சார்? குளத்துல கூட போய் தண்ணி அடிக்கிறாங்கல்ல, எல்லாம் ஆனா ஒன்று. பர்டிகுலரா அந்த குடத்துல நிறைய குடத்துல எடுத்துட்டு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நான் இதெல்லாம் சாங்கியங்கம்மா, மன சாந்திக்கு பண்றது. இதெல்லாம் தெய்வத்துக்கு பண்ண முடியாது. நான் கேட்டேன், அமாவாசை வருது, திதி வருது, இங்கே எல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஐயரை வர வச்சு எல்லாம் செய்து நல்லா சாப்பாடு எள்ளுலாம் கலந்து பிண்டம் பிடிச்சி ஏற்று போய் வைக்கிறாங்க. அது ஏதோ காக்கா தூந்து தண்ணியில் கரைக்கிறாங்க. செத்தவங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு அட்ரஸ் சரியாக தெரியல, ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல. செத்தவங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன்னு எதனா அட்ரஸ் அமைச்சா நம்ம பிண்டம் அமைச்சா போவோம். ஆனால் அது இன்னும் கூட என்ன, ஒரு வருஷத்துக்கு ஒரு தானே பசி எடுக்கும் அவங்களுக்கு. டெய்லி நீ மட்டும் சாப்பிட்ற, அவங்களுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு கொடுங்க. என்ன சாமி இப்படி கேட்குறது? பின்ன எப்படியா இதெல்லாம் பப்ளிக்கில் என்ன கேட்காது, இதெல்லாம் மறைமுகமாக கேள்வி சொல்கிறேன். ஏன்னா இது உனக்கு தொழில். அதே நேரத்தில் இது செய்யணும். ஏன்னா இது செய்யலைன்னா உன்னுடைய வம்சத்துக்கு உன் தாத்தா யார், உன் ஆயா யார், உன் சன்னதி யாருன்னு தெரியாமல் போயிடும். அதனால் இதெல்லாம் அவசியம் செய்யணும். ஆனால் இது செத்தவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான். அது மாதிரி இதெல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறது, வேப்பல் அடிக்கிறது, இதெல்லாம் மனசாந்திக்கு பண்ணுற விஷயம் அது. ஆனால் இதனால் ஒரு பலனும் கிடையாது. குளத்தில் போய் இறங்கினேன், தண்ணியை கையில் தப்பு இறங்கிட்டு நல்லா முழுவிட்டு போயேன். அது என்ன சொல்லி சொல்லி தலையில் இறச்சிக்கினா வந்துருமா? ஆகாயத்துலேருந்து வராது இல்லை, அதே தண்ணி தான், அதே தண்ணியில் தான் ஊது. அதனால் இதெல்லாம் அவனுடைய திருப்திக்கு பண்ணுறது. அந்த கடல்ல முழுகிட்டு வர்றது எல்லாம் நீ எங்கே போய் கடலில் போய் முழுகிட்டு வந்து குளிக்காத வீட்டில் இருப்பாங்கள, குளிக்காத கடலில் முழுகினேன். சரி, இதோட நான் குளிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடு. கடலில் முழுகிட்டு வந்து உடனே குழாயில் உப்பு அரிக்குதுன்னு ஊற்றிக்கிறீ, அப்புறம் கடலில் மூணான்னா நீங்கள் ஏட்டில் மூணான்னா. இது மனசனுடைய திருப்திக்காக செய்யப்படுறதுமா. இது நிஜத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லு. இது எந்திரம் மந்திரம் இவைகளை விக்கிரகத்திற்கு வைப்பது ஏன் சுவாமி? சக்தியை உருவாக்குறதுக்குமா. இப்போ ஒரு சொல்லு இருக்குது, அந்த சொல்லு இப்போ சினிமாவில் எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க. விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மந்திர வார்த்தைங்க இருக்கும். ஆனால் அந்த படத்தில் இந்த பண்ண மந்திர நடிகர் வெளியே மந்திரம் சொன்ன பலிக்காது. சினிமாவுக்கு தான் பலிக்கும், வெளியே சொன்ன பலிக்காது. ஏன்னா அவர் அந்த ஒரு வாட்டி தான் சொன்னார், அதனால பலிக்காது. ஆனால் ஒரு வார்த்தையை 1,00,000 வாட்டி திருப்பி 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 சொன்னீங்கன்னாக்கா அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி பிறக்கும். அதான் மந்திரம். மனம் தொடர்ச்சியா எந்திரம் மாதிரி ஆயிடணும். அதுக்கு தான் மந்திரம்ன்றது. அதுக்கு தான் சொன்னா இது கூட அறிவை கலக்கணும். அதனால சொல்றோம் மந்திரம் கால் மதி முக்கால். மந்திரம் கால் இருக்குதுல, கூட அறிவையும் சேர்க்கணும். முக்கால் சேர்ந்தாதான் அது முழுமையா பெற முடியும் அப்படின்னா. அதனால மந்திரம் எந்திரம் இதெல்லாம் நிஜம். ஆனால் செய்யறவனை பொறுத்து இருக்குது. அது எல்லாரும் நான் போய் மந்திரம் பண்றேங்கன்னா பலிக்காது, நீ போய் எந்திரம் எழுதுறங்கன்னா பலிக்காது இல்லையா? இப்போ பொம்பளைங்க வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தெரியும், ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, எங்கேயோ ஒரு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இல்லை காலு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, டாக்டர்கிட்ட போனால் ஒரு 5,000 ரூபாய் வைக்கணும் அவர்கிட்ட பச்சா இல்லையா? அவர் எக்ஸ்ரே எடுன்னுவார், அவர் ஊசி போடுவார், மாத்திரை எழுதுவார், அப்புறம் ஸ்கேன் எடுன்னுவார். இதெல்லாம் சொல்லி மொத்தம் ஒரு 10,000 ரூபாய்க்கு வச்சுட்டு இது உள்ளூர் சதை பரண்டு பண்ணுவார். ஆனால் வீட்டில் இருக்கிற மூதாட்டிங்க சும்மா காலில் அப்படி தடவுவாங்க, தடவுனா நல்லாயிடும். ஆனால் அந்த மூதாட்டி தடவுனா நல்லாயிடும், நான் போய் தடவுனா இருக்கிற காலம் போடும். இது சில அமைப்பு பிறப்பினுடைய அமைப்பால இயற்கையில் அது நடக்குது. ஆனால் அது எல்லாராலையும் செய்திட முடியாது. அந்த மாதிரி செய்தாங்கல்ல, நான் செய்கிறேன்னு செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் சில பேருக்கு தான் பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. இல்லைன்னா எல்லாரும் மந்திரவாதி ஆகிக்கலாம், ஆக முடியாது. ஏன்னா மனம் நிற்காது. மந்திரம் கற்றுக்கிற வரைக்கும் பெரும் ஆபத்து. உண்மையாக மந்திரம் கற்றுக்கணும், அவன் அந்த மந்திரம் கற்றுக்கிறதுக்குள்ள கூட இறந்து போயிடுவான். நைட்டில் 12 மணிக்கு தண்ணியிலலாம் இறங்கி மந்திரம் பண்ணணும் ஒண்டியா, அவன் பயத்திலேயே கூட தண்ணியிலேயே செத்து போயிடுவான். சும்மானா புக்கை படிச்சுட்டு மந்திரம் சொல்றதுல உண்மையான மந்திரவாதியை நான் சொல்லிங்கிறேன். அது மாதிரி மந்திரம் அவன் முழுமையாக கற்று முடியறதுக்குள்ள அவன் மரணம் கூட அடையலாம். ஆனால் அதையும் தாண்டி வந்தான்னா அவன் சொன்னா நடக்கும். ஏன்னா அவன் அந்த சக்தியை உருவாக்கிக்கின்னு சொல்றான்.
ஆனால் ஒன்றுமே இல்லை, அது புக்கை படிச்சு போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் செல்லுபடி ஆகாது. அப்படி இருக்குதும்மா. இப்ப தெய்வ உருவங்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது சுவாமி? தெய்வ உருவகங்கள் அந்த சிலை வந்து எதை வச்சு உருவாக்குறாங்க? நீ வழிபடுறதுக்காக உருவாக்கப்படுது, உன்னை வச்சுதான் வழிபடுது. தெய்வத்தினுடைய உருவங்களை பார்த்தீங்கன்னா யார் மாதிரி இருக்குது? நம்மள மாதிரி தானே இருக்குது. நம்மளை வச்சுதான் அதை உருவாக்குந்த. அதானே சொன்னா, தலை தாண்டா கோபுரம், வாய் தாண்டா வாசப்படி, உடம்பு தாண்டா இது நீட்ட ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதிடா, வாயே வாசப்படி தலையே கோபுரம்டான்னா. அப்போ அங்க வச்சுக்கிற தெய்வ சிலையே நம்மளை வச்சுதான் வச்சுக்குது. இதுல ஒரு இடத்துல போனீங்கன்னா உன்ன மாதிரி அமைதியா வச்சிருக்கோம், ஒரு இடத்துல போனா என்னமா தலைகள்லாம் விசிறி போட்டு கத்திங்காம வச்சுருக்கோம். இது என்னம்மா தெய்வத்தில் இப்படியெல்லாம் இருக்குமானா, தெய்வத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு கண்ணு பார்த்துன்னா உலகம் ஆங்கி போடும். ஆனால் நம்மளை வச்சுக்குதாங்க. உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் சிலையை வச்சுக்குது அமைதியா, என் குணத்துக்கு ஏற்ற மாதிரி விகாரமாக கத்தியும் கப்படாம குத்தி வச்சுக்குது. மனுஷனில் இத்தனை வகை இருக்கிறோன்ற காட்டத்துக்காக உருவ சிலைகள் அமைச்சிருக்குது. ஆகமியம், பிராரத்தம், சச்சிதம் இதை பற்றி கூறுவோம். எல்லாம் அமைதிக்காக செய்யப்படுறதுமா. ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யறது தான் இது மூணுமே. இல்லைன்னா அதை மூணும் நீ அமைதியாக செய்ய முடியாது. இந்த நிலையெல்லாம் நீ அமைச்சுக்கணும், உட்காரணும். அதுதான் இதெல்லாம். தனக்கான துணையை தானே தேர்ந்தெடுப்பதில் சமுதாயம் இவ்வளவு முட்டுக்கட்டை போடுகிறது, அது சரியா சுவாமி? தப்பு. ரைட்டு. 50-50. ஆமாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ உங்கள் பொண்ணு இருக்குது, உங்கள் பொண்ணு எப்படி வாழணும்னு நீங்கள் அது பிறந்ததுலேருந்து ஒரு யூகம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆமாம் இல்லை, நம்ம பொண்ணு இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் படிக்கணும், இப்படிலாம் அது கணவன் அமையணும் அப்படின்னு ஒரு யோகம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு தானாக சுயமாக நான் தேர்ந்தெடுத்துக்கிறேமான்னு எவனையோ ஒருத்தனை புஷின்னு வந்து ஏற்றுப்பியா? முடியுமா? முடியாது. அடுத்தவன் ஏற்றுக்குன்னா என் மனசு ஏற்றுக்கும், ஆனால் என் பிள்ளை ஏற்றுக்குன்னா என் மனசு தாங்காது. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் ஒரு யோகம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ அந்த புள்ள செய்யறது தவறு இல்லை? கண்டிப்பாக தப்பு தானே? அப்போ ஏற்றுக்க முடியாது தானே? அப்போ சரிதான் நான் சொன்னேன். அதுதான் 50-50 சொல்லிட்டீங்க. அதே நேரத்தில் 50-50ன்னு அப்படி கிடையாது. அந்த 50 இப்போ உன் பொண்ணு எப்படிலாம் வாழணும்னு ஒரு யோகம் பண்ணி ஒரு நல்ல கணவனை பார்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, நல்லா வாழுது, இது சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் சில தாய் தகப்பன் கணவன் மனைவிங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு இவங்களால அதுங்களுக்கு சொத்து சோகம் சேர்த்து வைக்க முடியலன்னாலும் பெண் வீட்டுக்காரனாண்ட போய் அவனை அடிமையாக்கி அவனை அழிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கொடு, இவ்வளோ கொடு, இத்தனை சவரம் போடு. நீ பெத்த பிள்ளைக்கு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு உன் பிள்ளை அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகிட்டாதா? யோசித்தியா ஒரு நேரமானா? நீ பெத்த பிள்ளைக்கு உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவன் போய் பொண்ணு வீட்டுக்காரனாண்ட போய் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணு இல்லைன்னா வானான்றிய, தப்பு இல்லையா இது? அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இப்படிப்பட்டவன் கல்யாணமே வானா எனக்கு, இப்படி கேட்காதவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லதானே? அப்போ அது சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா சுவாமி, எவ்வளவு பெரிய விளக்கம் சாதாரணமா சொல்லிட்டீங்க. திருமணத்துல வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. ஆமா. அப்ப பெண் எதுவும் நம்ம பண்றது கிடையாது, அது வந்து ஏற்பா இல்ல ஆணாதிக்கத்தை குறிக்குதா? யாருமா சொன்னது பண்ணலன்னு சொல்லிட்டு? ஆணுக்கு பெண் எதுவும் பண்ணலன்னுட்டு மெட்டி யார் போட்டுக்கிறான்? ஆம்பளையாவை போட்டுக்கிறாங்க. இல்ல, ஆண் காலில் மெட்டி யார் போடுறது? பெண்கள் தான் போடுறாங்க. பெண்ணு தானே போடுறா. அப்போ இவனையே போட்டுடுறான். ஆனா அதை கழட்டி வச்சிடறாங்க. இது எல்லாத்தையும் விட இவன் தாலி கட்டினது, இவன் தாலி கட்டினான் ஒரு பெண்ணு கழுத்துல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தாலி கட்டின பெண்ணு எந்த பெண்ணாவது என் புருஷன் கட்டின தாலி தொகுதுங்கன்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஊரில் உலகத்தில் முதல்ல 3 மாசம் வரைக்கும் நம்ம இப்ப வந்து 3 நாள் கூட இல்ல. 3 மாசம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. 3ஆவது மாசம் தட்டாங்கையில கொடுத்துட்டு சைனை வாங்கி மாட்டின்னு வந்துருவாங்க. அப்ப தட்டாங்க கட்டின தாலி தான் தான் கழுத்துல இருக்கிறதோட புருஷன் கட்டின தாலியே இல்லை இல்லையா? இது நாகரிக உலகம்ன்றாங்க. ஆனா இதெல்லாம் கூட மாத்திடலாமா? இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு 1000 பேர் எதிர ஒரு ஆம்பளை சிங்கம்ன்றவன் ஒரு இது மேல அம்மிக்கல்லு மேல பெண்ணுடைய காலை வைக்க சொல்லி அந்த காலை பிடிக்கிறானே, அதுக்கு சமம் இந்த தாலி கட்டுறதுதான் பெரிய விஷயமே. அந்த ஒரு நாள் தான் சாமி காலை பிடிப்பாங்க. ஒரு நாள் தான் அவங்க கூட தாலி கட்டினா, டெய்லியா கட்டின்னு இருக்கிறான். எல்லாமே ஒரு நாள் தான்.
ஒரு நாள் கால் பிடிக்க. அதாம்மா. ஆனால் ஒரு ஒரு ஆணு ஒரு பெண்ணை ஒரு அரை அறிஞ்சிட்டான், அந்த பெண்ணு அமைதியா போனாலும் அந்த பெண்ணுக்கு சிறப்பு. உண்மை இல்லையா? கண்டிப்பா. எப்படிப்பட்ட பெண்ணுடா, கணவங்காரன் அடிச்சான் தலை குனிஞ்சு போறாடான்னு பெருமையா பேசுவான். ஆனா ஒரு பெண்ணு ஒரு ஆணை ஒரு அரை அஞ்சா என்ன ஆகும்? அவமானமா இருக்கும் அவங்களுக்கு. பெண்ணுன்றவளே உயர்ந்தவன் நான் பல வீடியோக்கள்ல பேசுறேன். ஆனால் அப்படிப்பட்ட பெண் குலத்தினுடைய காலை பிடிச்சுக்கு நான் சொல்றான், என் குடும்பம், என் வம்சம், என் மானம், மரியாதை எல்லாம் உன் காலடியில தம்மா இருக்குதுன்றான். இவன் கட்டின தாலியை விட அது கேவலமான விஷயமா. இந்த கிராமத்துல எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா கோயில்ல வரும் செருப்பு தோடினோம் தெரியுமா? அதை விட அவன் ஊர்ல இருக்கிற செத்து போயிடலாம். அவ்வளவு பெரிய அவமானத்தை இவன் அன்னைக்கு மனைவி காலில் சமாதானம் பண்றான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு காலில் மெட்டி போடுறான். இப்பெல்லாம் யாரும் பொம்பளையே போட்டுக்குது இல்லையா? பொம்பளை இப்போ என்ன பண்றாங்க, ஆம்பளை ஒரு காலில் தானே மெட்டி போடுறான். ஆமா. ஒரு வாரம் பார்த்தா அந்த விரலும் ஃபுல்லா மெட்டி ஆகுது. ஃபுல்லா மெட்டி ஆகுது. இது என்னடா, ஒரு பொம்பளைக்கு ஒரு புருஷன் ஒரு மெட்டி போட்டா? இதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை சாமி. கால்குள்ள போட்டுக்கிறாங்கல்ல அப்படின்னு நினைக்க வேண்டியது நிலையில. ஏன்னு சொன்னா அதே மாதிரி கணவனுக்கு பெண்ணு மெட்டி போட்டான். ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு கூட்டத்துலேயோ அவன் நடந்து போனான்னா அங்கே இருக்கிற பெண்கள் அந்த காலை பார்த்தோன்னு ஒரு கல்யாணம் அந்த மாப்பிள்ளை இவர் நம்ம கண்ணு அவர் மேலே படக்கூடாது அப்படின்னு அவங்க ஒதுங்கினதுக்கு அது ஆம்பளைக்கு மெட்டி போட்டான் இல்லையா? பெண்ணு தலை குனிஞ்சு போகணும், நிமிந்து போகக்கூடாது. இப்போ யாரும் குனியதில் இப்படிலாம் போகிறாங்க பொம்பளைங்க. ஆனால் அந்த பெண்ணை பார்த்த உடனே இருக்கிற வாலிபருங்க அவளை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, மெட்டி இருக்குது, சவுண்டு கொலுசு எதுக்கு போட்டாங்க? அவள் வர சவுண்டை கேட்டவுடனே இவள் கல்யாணம் ஆன பொண்ணு, இவளை நம்ம ஏறெடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு திரும்பணுன்றதுக்காக போட்டாங்க. கல்யாணத்தில் மோளம் அடிக்கிறேன், மோளம் அடித்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தங்குது? கல்யாணத்துக்கு வந்திருப்பான் ஒரு 1000 பேர், எல்லாருக்கும் நோட்டீஸ் வச்சுருக்குங்க. தாலி கட்டுற நேரத்தில் என்ன மாதிரி அவனை அர்த்தவுக்கா என்னப்பான். அவன் எத்தையாவது ஒன்று ஆவாத விஷயத்த பேசுவான். அந்த சத்தம் அந்த மணமக்கள் காதில் விழுகணும்னு அந்த சவுண்டில் அட்ரா தாலி கட்டும் போது எது உங்கள் விழுகதான் அடித்தான். எவ்வளோ மங்களகரமான எவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்களை வச்சுக்கிறேன் தெரியுமா? இதை முட்டாள்தனமாக ஆக்கி வச்சுன்னு முட்டாளுங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சாதாரண இல்லை இந்து மத கல்யாணம். சும்மா ஒரு மோதிரம் போடுறது, ஒரு மாலை போட்டுக்கிறது, கைட்டிக்கிறது, அப்புறம் வேற வீட்டுக்கார வச்சுக்கிறது, நீ இந்த குழந்தையோட நீ போயிட்டு நான் இன்னொரு குழந்தை. அப்படி இல்லை இந்து மதம். புனிதமான மதம் இந்து மதம். அதனுடைய அருமை தெரியல, சொல்லவும் தெரியல, இவனும் தெரிஞ்சுக்கல, கெட்டு குட்டிச்சவராகினுக்குது. கண்டிப்பா சார். பெண் என்று ஒரு புனித பொருளுமா அது. அது சாதாரண மந்தல். இப்போ கூட என்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து கேட்டார், எங்கள் சம்சாரம் சேர்த்து 3 மாதம். நான் தான் சொல்கிறேன், ஒரு மனைவி வச்சிருந்து ஒரு கணவன் வாழ்ந்துட்டான்னா அந்த மனைவி செத்துட்டான்னா முழு மனுஷனே கிடையாது, அரை மனுஷன் ஆயிடுவான் அன்னைக்கே. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 2 குழந்தைய பெற்றுட்டான். ஒரு கணவன் இறந்து போயிட்டான்னா 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த 2 குழந்தைய அருமையா காப்பாற்றிடுவா ஒரு தாய். ஆனா இவன் கம்பெனியில வேலை செய்து 10 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. அதான் ஒரு இதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, 8 ஊர் தகப்பனாலையும் ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியாது, ஆனா ஒரு தாய் காப்பாற்றிடுவாங்க காப்பாற்ற முடியும். ஏன்னு சொன்னா தாயினுடைய கண்ணு வந்து அந்த குழந்தைங்க மேலே இருக்கும். தகப்பனுடைய கண்ணு வந்து பார்க்கும் போது மட்டும்தான் இருக்கும், மற்ற நேரத்தில் பணத்து மேல தான் இருக்கும். அதனால அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அதனால தந்தையினுடைய வளர்ப்புல குழந்தைங்க கெட்டு போயிடும். ஏதோ ஒன்று நல்லா இருக்கும், ஆனா தாயினுடைய வளர்ப்பு தான் சிறந்தது. அந்த மனைவியும் கணவனும் வாழ்ந்து நல்ல அன்போட வாழ கணவன் மனைவி வந்து அந்த மனைவி இறந்துட்டாள்னா அவன் வாழ்வு அறவாழ்வு தான். அவன் எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் அவனுக்கு யூஸ் ஆகாது. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2 பேரும் சுயநலத்தில் வாழறீங்க, நீ சம்பாதிச்சு வந்து கொடுப்பியா, நீ நல்லா இருக்கணும்னு நான் எங்கள் சம்சாரத்துக்கிட்ட சொல்லுவேன். நான் தூங்குறேன், என்னை கொன்னுடலான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு கண்ணில் தான் தூங்குவேன், ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன், கல்லுகில் போட்டு போகிறீங்கன்னா. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கணவன் இருந்தால் அவன் டெய்லி 50 ரூபாய் பதவி செலவு கொடுக்குறான், கவர்மெண்ட்டில் வேலை செய்வான். அதே நேரத்தில் அந்த கணவன் இறந்துட்டா அவளுக்கு பணமும் வருது, தொழிலும் கிடைக்குது.
பீரோ சாவி அவருக்கு இதில் வந்துடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய மனைவிமார்கள் கணவனை காலி பண்றாங்க. ஆமாம்மா, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களை மட்டும் சொல்றேன் நான். நிறைய பேர் இப்ப கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் கேக்குறாங்க. அதாம்மா, கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்றேன். இல்ல, கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்றேன். ஆனால் கூலி வேலை செய்யற கணவன் மனைவி இருக்கிறாங்க தெரியுமா, அந்த கணவன் தூங்கும் போது அவ போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வரான். ஏன்னா நம்ம கணவன் நல்லா இருந்தா தானே இன்னைக்கு போய் 10 ரூபா சம்பாதிச்சு வர முடியும். அந்த 10 ரூபா சம்பாதிச்சா தானே நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும்னு கணவனை கடவுளாக்கி கும்பிடுறான். ஆனா அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற கணவனுக்குள்ள ஆபத்து காத்துக்கினே இருக்குது. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மீடியாவில் கூட சொல்றேன், கவர்மெண்ட்ல வேலை செய்யற கணவன் மாறுங்க, கொஞ்சம் ஜாகிரதையா வாழுங்க. ஏன் பொண்ணு கொடுக்குறவன் எங்க வேலை செய்யறேன்னு ஏன் கேட்கறான், கவர்மெண்ட்ல வேலை செய்யறான்னு கேட்கறான். திடீர்னு இவன் செத்து போட்டான்னாக்கா நம்ம பொண்ணு வாழும். கவர்மெண்ட்ல வேலை செய்யலைன்னா பொண்ணு பிச்சை எடுக்க வேண்டியதா வரும். அதனால கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாப்பிள்ளைங்களை தேடுறாங்கம்மா. எல்லாருமே கவர்மெண்ட்ல வேலை செய்வாங்களா? கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களாம் உத்தமனா? இல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறவனா அயோக்கியனா? எது வேலை செய்யறவனும் உத்தமா இருக்கிறான், வேலை செய்யறவனும் அயோக்கியம் இருக்கிறான். வேலை வெட்டியே இல்லாத அன்னாடம் சம்பாதிச்ச கோடீஸ்வரன் அவரை உத்தமனும் இங்க இருக்கிறான், வேலை வெட்டி இல்லாத. அதனால மன சம்பந்தப்பட்டதுமா, இது தொழில் சம்பந்தப்பட்டது. அதனால வாழ்க்கைன்றது அவன் வாழறத பொறுத்து தான் அந்த அமையும். இதுதான் முக்கியம். அவன் எண்ணங்களை அடக்கி வாழ்ந்தான்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எண்ணங்களை விரிச்சு வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை சிதறி போயிடுமா. இதுதான் வாழ்க்கையினுடைய நிலை. அந்த காலத்துல வந்து கணவர் இறந்த உடனே மனைவி வந்து உடன்கட்டை ஏறிடுறாங்க. அதனுடைய கருத்து என்ன? நல்ல பழக்கம், அது நல்ல கருத்து மாதிரி. ஏன் சொல்றேன்னா, நான் கூட ஒரு வீடியோவில் என்ன கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி. இப்போ அப்போ சொல்லியிருந்தேன் நான், கணவன் இறந்துட்டா, இப்போ இளமையில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் விபத்தோ ஏதோ ஒன்று இறந்து போகிறான். ஆனால் அந்த பொண்ணு எந்த விஷயத்துக்காவது போக முடியுமா? முடியாது. ஒரு நல்ல விஷயத்துக்கு அது என்னமோ தீண்டத்தகாத மாதிரி அந்த பெண்ணை ஓரம் கட்டிடுவாங்க. ஒரு பொட்டு வைக்கக்கூடாது, ஒரு எதிர வரக்கூடாது, ஒரு 4 பேர் நல்ல காரியத்தில் போகக்கூடாது, இப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் இல்லாமல் ஊருக்குள்ள இருக்கிற பராந்தங்க கொத்த நினைக்கும். உண்மை உண்மை இல்லையா? ஏன்னா அதுக்கு திக்கு இல்லை. அதனால அதை கொந்தி கொதிரி போட்டுரும். அதை விட அது ஒரு பாதுகாப்பு தேடிக்கிறது நல்லது தானே. மறுமணம் செய்யறதுக்கு ஒன்றும் தவறு இல்லை, அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு ஒழுக்கமாக வாழ வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதனால மறுமணம் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் ஆதியில் அப்படி இல்லை. இன்னைக்கு மறுமணம் பண்ணிக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைங்க ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டாங்க, மணமகளுங்க அதிகமாக இருக்கிறாங்க. அன்னைக்கு மணமகளே கம்மி, மணமகனும் கம்மி. அதனால கணவன் இறந்த பிறகு இவ இருந்து அசிங்கப்படுறதை விட கணவனோட உடன்கட்டை ஏறிட்டோன்ட்டு அன்னைக்கு உடன்கட்டை வச்சாங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 3 மாதம் துக்கம், அதுக்கப்புறம் கெட்ட பேர் இல்லை. ஆனால் இன்னைக்கு வாழ வெட்டி ஆகும்போது அந்த பெண்ணை விட தாய் தகப்பன் நொந்து 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 வேதனை பண்ணுவோம். அதனால இந்த இளமையில விடோவாகிற பெண் பசங்களுக்கு மறுமணம் செய்யறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறே இல்லை. இதுதான் என் கொள்கை. கண்டிப்பாக சொல்லுங்க. கல்வி என்பது அறிவிற்கானது நிலை மாறி வேலை வாய்ப்புக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் மனித குலத்திற்கு நல்லதா சுவாமி? நல்லதுமா, இன்னைய காலத்துக்கு. ஏன்னா இப்போ அறிவுக்கு படிடான்னு உங்கள் பையனை படிக்க வச்சுக்கன்னா பொழப்பு இல்லாத சுற்றுவான். ஆமாம், உண்மை இல்லையா? கார்பரேஷனில் எடுத்து ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்துங்கலாம் நல்ல படிப்பு சொல்லி தருவாங்க. ஆனால் அங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, துட்டு கிடையாது, 10 லட்ச ரூபா கட்டி 1ஆவதுலேயே சேர்க்குறானே. அப்போ ஏன் தமிழா தமிழா தமிழ் சுற்றுனா தமிழான்னு பேசின்னுக்கிறான். ஆனால் குழந்தை போய் அப்பா அண்ணா பலான்னு ஒரு ஆட்டை கொடுக்குறான், டாடின்னு கூப்பிடணும், மேடையில் மட்டும் தமிழை பற்றி பேசுகிறான். ஆனால் பிள்ளைகிட்ட சொல்கிறான் இங்கிலீஷில் பேசணும். அதுக்கு தான் 10 லட்சம் கட்டணும் உன்னை 1ஆவதுலேயே சேர்க்கறதுக்கு. இன்னும் நீ படிக்கிறதுக்குள்ளே எத்தனை கோடி செலவு பண்ணணும்னு தெரியல அப்படின்றான். அப்போ படிப்புன்றது வயிற்று பசிக்காக படிக்கிறதாகி போச்சு, அறிவுக்காக படிக்கிறது இல்லை இல்லையா? அதனால அந்த படிப்பு இன்னைய காலத்தில் படிக்கலைன்னா திறமைக்கு எங்கேயும் வேலை கிடையாது இல்லையா? முட்டாளாக இருந்தால் கூட அவன் படித்து சர்டிஃபிகேட்டில் பார்த்து வேலை கொடுக்குறான். அவன் அறிவாளியா முட்டாளான் தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறது இல்லை. அதனால படிப்புக்கு அவசியம், முட்டாள் படிப்பு தான், ஆனால் தேவையாச்சு. அது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் வேலையில் சுற்றுறானே. அதனால படித்தால் மட்டும்தான் வேலை. அதனால இந்த காலம் அப்படிலாமா வைப்போம். தற்போது ஆண்டிகள் அரசர்களாவதும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அமர்த்தப்படுகிறார்கள். முற்றும் துறந்த ஆண்டிகள் அரசனாவது ஏற்புடையதா சாமி?
முற்றும் திறந்த முனிவர்கள் ஆட்சியில் வரவே முடியாது, எந்த காலத்திலுமே வர முடியாது. ஏன்னா முற்றும் துறந்தவனுக்கு ஒரு ஆட்சியே கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் இழந்துட்டான், அவனுக்கு எதுக்கு ஆட்சி? முற்றும் துறந்தவனுக்கு ஆட்சி கிடையாது. முற்றும் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போவான். முற்றும் துறந்தவன் ஆட்சிக்கு போக முடியாது. முற்றும் துறந்த ஒரு ஆட்சியை விட்டுட்டு வந்தார் பத்திரகிரி. உஜினி நாட்டினுடைய பேரரசன். அப்படியேப்பட்டவன் அந்த அரசபையை தூக்கி போட்டுட்டு பட்டினத்தார் பின்னாடி கோவணம் கட்டின்னு வந்தான். அப்போ மன்னன் முற்றும் துறந்தவன், ஆட்சி தேவையில்லை, நாடு தேவையில்லை, மொழி தேவையில்லைன்னு வந்தான் மத்திய பிரதேசத்துல இருந்து. ஆனா இன்னைக்கு முற்றும் துறந்தவன் யாருமே ஆட்சிக்கு போக முடியாது. முற்றும் துறந்தா அவனுக்கு எதுக்கு ஆட்சி? அவனுக்கு எதுக்கு அரசியல்? அவனுக்கு எதுக்கு எலெக்ஷனு? எல்லாம் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போக முடியுமா? முற்றும் திறந்தவன் ஆட்சிக்கு போக மாட்டான். முற்றும் திறந்தவன் சிவன் கோயில் ஓரம் உட்காந்து நிற்பான். சிவாய்க்கர் சொல்றாரு, தீட்டு எங்கடாக்குதுன்றது. தீட்டுன்றது என்னதுன்னு தெரிஞ்சுக்கல முதல்ல நம்ம ஜனங்க. தீட்டுன்றது அந்த தீட்டுன்ற ஒரு பொருள் பெண்ணுக்கு வரலன்னு வச்சுக்கோ, எந்த ஆணாலையும் பெண்ணை அடிக்கிட முடியாது. பிடிச்சி வாயில் போட்டு சாப்பிட்டுடுவா பொம்பளை. அந்த தீட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறதால தான் அவள் ஆணுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான், அடங்கி இருக்கிறான். மாதம் மாதம் அவளுடைய உடல் பலத்தை அழிக்கிறான் தீட்டுன்ற விஷயத்தில். ஆனால் அந்த தீட்டுன்னு ஒன்று போலன்னு சொன்னால் இவன் மிருகத்தனமாக ஆயிடுவான். ஆனால் அந்த தீட்டு போகாத காலத்தில் என்ன ஆகுது? அந்த தீட்டு குழந்தைய மாறுது, உலக உற்பத்தி ஆகுது. இது எப்படி ஆகாததுன்னு சொல்ல முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் சேரலைன்னு சொன்னால் உலக உற்பத்தி எப்படி ஆகும்? இது முட்டாள்தனமாக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. அப்புறங்கய்யா, எனக்கு வந்து இந்த பிரம்மசூத்திர குழுவில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். சரி. அதனால நிறைய நண்பர்கள் நிறைய ஃபோன் பண்ணுறாங்க. சரி. ஒருத்தர் இப்போ இது ஒரே மாதிரியான ஃபோன் எனக்கு வந்து ஒரே மாதிரியான கேள்விகள் நிறையா வருது. சரி. அந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அது என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நாங்கள் வந்து கோவில் பூசாரியாக இருக்கிறோம். சரி. நாங்கள் வந்து பரம்பரையாகவே பூஜை பண்ணுறோம் கோயிலில். பண்ணினால் கூட கோயிலுக்கு வர்றவங்க, சாமி கும்பிட்றவங்க, போகிறவங்க வர்றவங்களாம் எங்களுடைய பார்வையில் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நாங்கள் மட்டும் பல தலைமுறைகளாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். சரி. இதுக்கு என்ன காரணம் நான் தேடி பார்க்கும்போது இது ஒரு கர்ம வினைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்ம வினையை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். சரி. கர்ம வினை இதை வந்து நாங்கள் எப்படி சரி பண்ணுறது? இது கர்ம வினைன்னு சொல்லிட்டாங்கல்ல, பூசாரி வேலையை விட்டுட்டு பார்க்கலாம். கர்ம வினை ஏன் நீ அதை தெரிஞ்சிருந்து செய்கிற? அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போ. அதனால அவங்களுக்கு உண்மையை புரிஞ்சுக்கணும். முதல்ல தொண்டு தொழில்னு ரெண்டு இருக்குது. கோயிலில் தொண்டு தொழில். அப்போல்லாம் எப்படின்னு சொன்னால், ஒரு கோயிலுக்கு 4 பேர் வருவாங்க. ஒரு ஆள் பூ பறித்து கொடுப்பார், ஒரு ஆள் கோயில் பெருக்குவார், ஒரு ஆள் பூவை கட்டி கொடுப்பார். இப்போ ஒரு ஆள் கோயிலினுடைய பாத்திரங்கள்லாம் தொலைச்சி கொடுப்பாங்க. இப்படி எல்லாரும் தொண்டு செய்தாங்க. அது ஒரு காலம், அது உண்மையான பக்தி இருந்த காலம். இப்போ கோயிலில் தாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு இப்படி என்ன பண்ணுறான், 2 விளக்கு தொலைக்கணுங்க, அதுக்கு 25 ரூபாங்க, 3 அண்டா தொலைக்கணுங்க, இந்த 200 ரூபாங்க. அப்போ இது என்ன ஆச்சு? அப்போ செய்ததுன்னா இப்போ செய்ததுன்னா தொழிலாக. அப்போ தொண்டு செய்தான், இப்போ தொழில் செய்கிறான் இல்லையா? கோயிலில் பூசாரி வருவான், அவன் தெய்வத்துக்கு பூஜை பண்ணுவான், போயிடுவான். ஊரில் இருக்கிறவன் ஏதோ பார்த்து அவனுக்கு கொடுப்பான். அப்போது தெய்வ தொண்டு செய்திருந்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு? தொழிலாகி போச்சு. மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம், எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ தொழிலாகி போச்சு. இப்போ கோயிலுக்கு வருவன் பணக்காரன் வருவான், நடுத்தரவாதி வருவான், ஏழை வரும். இவனெல்லாம் பார்த்துட்டு அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, நீ உன் தொழில் நான் அவன் தொழிலாம். அவன் கலெக்டராக இருக்கிறான், நீ பூஜாரி இருக்கிறீ, உன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் உனக்கு கிடைக்கும், அவன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் அவனுக்கு கிடைக்கும். அதை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான், நீ நல்லா இல்லைன்னா எப்படி? நீ செய்கிற தொழில் என்னான்னு தேடி யோசித்து பார், அப்போ உனக்கு உண்மை விளங்கும். அப்போ இந்த தொழிலிருந்து வேற தொழிலுக்கு போக உன் கர்ம வினைன்னு பிறகு நீ ஏன்டா அந்த வினையில் இருக்கிற? தீமையும் தெரிஞ்ச பிறகு நீ ஏன் இருக்கிற? தூக்கி போட்டு நான் இல்லை பூஜாரி, யாருன்னா வச்சு பூஜை பண்ணிக்கோ, நான் சித்தாள் வேலைக்கு போகிறேன்னு போ. அப்போ உண்மை விளங்கும். பூஜை பண்ணிக்கின அந்த இடத்த விட்டு உனக்கு போகிறதுக்கு மனமே இல்லாத பிடிச்சி வச்சு நின்றுக்குன்னு கர்ம வேணை நினைக்கிற எப்படி நியாயம் இது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அது என்ன கதை அப்படின்னா, ராமனுடைய ஆட்சி அரண்மனை, அரசபை. அப்போ ராமனுடைய ஆட்சியில் அந்த ஊர் எப்படி இருக்கும்? சுபிட்சமாக இருக்கும், துன்பம்ன்றதே இல்லாத இருக்கும்.
அப்படிப்பட்ட ஆட்சி தானே ராமனுடைய ஆட்சி. அப்போ ராமன் உட்காந்துங்கிறான், ராமனுடைய ஆட்சி நடக்குது. அந்த ராமன் உட்காந்துங்கிறது அரசபையில் ஒரு நாய் ஓடியாருது. ராமருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நாய் ஏன் வருதுன்ட்டு. மற்றவங்களுக்கு அது புரியல, அரசபையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு நாயை கேட்குறாங்க. நாய் சொல்லுது, ரோட்டில் என்னை ஒரு கிழவன் அடிச்சிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நாய் சொல்லுது. ராமர் சொல்கிறார், சரி யார் அந்த கிழவன் போய் தேடி புஷ்ணுன்னு வாங்க அப்படின்னாங்க. அந்த கிழவனையும் புஷ்ணுன்னு வந்துட்டாங்க. அவர் தடி வச்சு நிற்கிறார். அப்போ ராமர் கேட்குறாரு, ஏன்பா அந்த நாயை அடிச்சிற அப்படின்ட்டு. இல்லை, அது என்னை கடிக்க வந்தது, அதனால் நான் அடித்தேன், என்னுடைய பாதுகாப்புக்கு. சரி, நீ ஏன் அதை கடிக்க பண்ண? அந்த ஆள் கொம்பு இருந்தார், என்னுடைய பாதுகாப்புக்கு நான் கடிக்க போனேன் இல்லையா? சரி, அவர் அடிச்சிட்டார் உன்னை, உனக்கு ரத்தம் வந்துடுச்சு, என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏன்னா ஒரு பெரியவருக்கு போய் நாய் அடித்து அதை ராமர் போய் தண்டனை கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால் அந்த நாயே தண்டனை கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு நாய்கிட்ட சொல்கிறாங்க, நீயே அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிடு அப்படின்ட்டு. அப்போ நாய் சொல்லுது, அவரை ஒரு கோயிலினுடைய பூசாரி ஆக்கிடு அப்படின்ட்டு. அப்போ எல்லாருக்கும் திகச்சு போகிறாங்க. என்னன்னா தண்டனை கொடுன்னு சொன்னாக்கா பூசாரி ஆக்குன்னு சொல்கிறிய, இது எப்படி நியாயம்? இதுவா தண்டனை அப்படின்னு நாயை கேட்குறாங்க. அப்போ நாய் சொல்லுது, நான் போன பிரிவில் பூசாரியாக இருந்தேன், கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தேன், நல்லா திருடி சாப்பிட்டேன், இப்போ ரோடெல்லாம் உதப்படுறேன், அந்த பதவியை கொடுத்துட்டா நாளைக்கு இவரும் அதே தொழில் செய்வார், இவரும் ரோடெல்லாம் உதப்படுவார் இல்லையா? இல்லை, அப்போது நீ செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பனிஷ்மெண்ட்டு என்ன பண்ணுறது நான்? ஏன் சாமி? இந்த தென் மாவட்டங்களில் இது மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. தென் மாவட்டங்களில் எந்தெந்த ஏரியாவில் அவன் என்ன செய்துங்கிறான்னு அதுக்கேற்ற கேள்வி அவன் கேட்டுன்னுக்கிறான். இங்கே கேட்குறான், வட மாவட்டங்களில் கேட்குறான், சரியாகவே துட்டு போட மாட்டாங்க தட்டில் அப்படின்னு கேட்குறான். வரான் 5 ரூபா போடுறான், நான் கொடுக்குற 200 அப்படி போடுறேன், அது அவன் கையில் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனால் 500 ரூபா போட்டேன்னா அவனுக்கு பொட்டலம் கட்டி பூமாலையை சாமிக்கு போட்ட பூமாலையை போட்டு கொடுக்குறான்றான். அதனால் தொழிலுப்பா அதெல்லாம். ஒரு கோயிலில் ஒரு 5000 பேர் வருவான் டெய்லி, அங்கே இருக்கிற ஐயருக்கு எப்படியும் ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும். ஒரு கோயிலில் நம்ம கோயில் எடுத்துக்கோ, ஒரு நாய் நரி கூட இங்கே வரப்போதில்லை, ஒரு 10 பைசா கூட கிடைக்கல. இங்கே ஐயருக்கு சம்பளம் மாதம் மாதம் கை விட்டு கொடுத்துங்கிறேன் நான், பென்ஷன் வாங்கி. அப்போது கோயிலை பொறுத்துக்குது, அங்கே வருமானத்தை பொறுத்துக்குது. அந்த பூசாரிக்கு உன்னை கேட்ட பூசாரிக்கு கை நிறைய வருமானம் வந்தால் உன்னை கண்டே இருக்க மாட்டார். அவருக்கு துட்டு இல்லாத போது மனுஷனுக்கு எண்ணங்கள் எப்போ உருவாகுதுன்னா, வறுமை எப்பெல்லாம் மனுஷனை தாக்குதோ அப்பெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். எப்போ செல்வங்கள்லாம் குவியுதோ அவன் மனசு எந்த எண்ணமும் இல்லாத படுத்துருவான். இதுதான் அடிப்படை பேஸ். அது